ஒருவேளை ஐபிஎல் ஃபைனல்ல இந்த ரெண்டு டீம் மோதினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் இந்தியாவுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து 2020 வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மினி வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல ஃபைனல்ல வந்தா எப்படி இருக்குங்கிறதாங்க பெரிய கொஸ்டின் மார்க். யாரை பத்தி சொல்றேன்னு யோசிக்கிறீங்க? ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் எதிரெதிர் முனையில இந்த வருஷம் ஐபிஎல் ஃபைனல்ல வந்து நின்னா இந்த ரெண்டு டீம்ல யாருக்கு கப்பு கொடுப்பாங்க, யாரு கப்பை ஜெயிப்பாங்க அப்படிங்கறதாங்க என்னோட கேள்வி. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா தலைமையில மும்பை இந்தியன்ஸ் இந்த தடவை எப்படியா இருந்தாலும் கப்பை அடிச்சு ஆகணும். அது மட்டும் இல்லாம 6வது கப்பை கைப்பற்றி ஐபிஎல் வரலாற்றுல அதிக கப் அடிச்ச டீம் நாங்க தான் ப்ரூவ் பண்றதுக்காக ரோஹித் சர்மாவும் சரி மும்பை இந்தியன்ஸ் சரி தீவிரமா விளையாடுவாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 18 வருஷமா ஒரே ஒரு கப்புக்காக போராடிக்கிட்டு இருக்க ஆர்சிபி வந்து விராட் கோலிக்கு எப்படியா இருந்தாலும் கப்பு வாங்கி கொடுத்துன்னு சொல்லி அந்த டீமும் போராடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபைனல்ல இது வரைக்கும் மீட் பண்ணதே கிடையாது. இந்த வருஷம் ஒருவேளை மீட் பண்ணுவாங்களோ அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணா அப்படி கப்பு யார் ஜெயிப்பாங்க, என்ன பொறுத்த வரைக்கும் அந்த நாள்ல யாரு பெஸ்டா இருக்காங்களோ அவங்க தான் கப் அடிச்சுட்டு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க இவங்க ரெண்டு பேர்ல யார் கப் அடிப்பாங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. பாய் பாய்.